உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன்பா சிலம்பம் இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? ஏங்க கத்துறீங்க? யாராவது ஏஞ்சி வந்துட போறாங்க. அட யாரு வர மாட்டாங்க, எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி மேல வாங்க, முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்னவா இருக்கும்? இப்ப சொல்லு சிலம்பம், என்ன மேட்ரு? இந்த போட்டோவை பாருங்க. அட பாவி, என்ன சிலம்பம், இந்தியா பாகிஸ்தான் மாதிரி எதிரும் புதிருமா இருந்தவங்க ஒன்னா மீட் பண்ணி பேசிருக்காங்க. எப்பா ஏன் கண்ணை என்னால் நம்ப முடியலையப்பா. இந்தா. எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. வெளி உலகத்துக்கு எதிரிங்க மாதிரி இருந்துக்கிட்டு மேடம் ஏமாத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சா மேடம் எப்படி தாங்கிப்பாங்கன்னு தெரியல. எப்பா இதெல்லாம் நீ எப்படியும் கண்டுபிடிச்சிருவான்னு தான் சின்ன மாமியார் முந்திக்கிட்டு உன் மேல எல்லா பழியும் போட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த பாக்குறாங்களா? கூட இருந்தே குழி பறிக்கிற வேலையை சின்ன மாமியார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாம அவங்கள அத்தை கண்மூடித்தனமா நம்புறாங்க. சிலம்பம், இந்த மேட்டர் நம்ம சும்மாவே விடக்கூடாது. அத்தை இப்பவே எழுப்பி இந்த போட்டோவை காமிச்சு பாருங்க உங்க அருமை தங்கச்சியோட லட்சணத்தை காட்டியே ஆகணும். வா போவோம். இல்ல இப்ப இதை காட்டினா சரியா வராது. ஏப்பா ஏன்பா அப்படி சொல்ற? நீ என்ன சொன்ன? நீ தானே பக்கா எவிடன்ஸோட அத்தை கிட்ட போய் சொல்லணும்னு சொன்ன. இப்பதான் எவிடன்ஸ் நம்ம கையிலேயே இருக்க. இந்த போட்டோ எடுத்துட்டு போய் அத்தைகிட்ட காமிச்சா அத்தை கோவத்துல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட மாட்டாங்க சின்ன அத்தைய. இல்ல இப்ப நம்ம அவசரப்பட்டு சந்திரகலாவையும் சிவனாண்டியும் காட்டி கொடுத்துட்டா மூணாவதா இருக்கிற அந்த லேடியை நம்ம கண்டுபிடிக்க முடியாம போயிடும். ஏப்பா அப்ப நம்ம சின்ன அத்தைக்கு அந்த லேடிக்கு சம்மந்தம் இருக்கு நான் சொல்ல வரேன். வாய்ப்பு இருக்கு. இவங்களை நம்ம மேடம் கிட்ட மாட்டி விடாம ஃப்ரீயா விட்டாதான் அந்த மூணாவதா இருக்கிற லேடிக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை இவங்களே அந்த லேடியை அமைச்சு வச்சு இந்த எல்லா காரியத்தையும் செய்ய வச்சிருக்கலாம்ல. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏப்பா அப்ப நீ சொல்றத பார்த்தா இந்த விஷயம் நமக்கு தெரியுன்ற மாதிரி காட்டிக்க கூடாதுன்னு நீ சொல்ல வரியா? வேற வழி இல்லை. அந்த மூணாவது பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா மேடம் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடலாம். மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீ சொல்றதும் சரிதான். ரேவதியோட கல்யாணத்துக்குள்ள அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா அவங்க எதனா சதி பண்ணி கல்யாணத்தையே நடக்க விடாம பண்ணிடுவாங்க. எப்பா நீ சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். இங்க பாரு, இந்த விஷயத்துல உனக்கு என்ன வேணாலும் நான் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். சரியா? நான் போயிட்டு வரேன். இந்த கட்டில படுத்து எவ்வளவு நாள் ஆச்சு. புருஷன் கூட பார்க்காம டெய்லி கீழே படுக்க வச்சிடறா. இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, கட்டில் மேல படுத்து ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அவளும் பெண் தானே, ஒர்க் அவுட் ஆனா சந்தோஷம் தான்.
कभी कभी मेरे दिल में ख्याल गाता है என்னாச்சுமா? கொஞ்சம் அசந்தா கட்டில வந்து படுத்துடுவீங்களா? ஏய், நான் உன் புருஷன் தானடி. உன் பக்கத்துல வந்து பட்டா என்னடி தப்பு? ஏதோ நெஞ்சில பட்டதுனால போச்சு. இதே படாத இடத்துல பட்டிருந்தா உனக்கு தானே லாஸ். இப்படி ஏதாவது கிறுக்குத்தனமா பேசிட்டு இருந்தீங்க, நாளையில இருந்து ரூமுக்கு வெளியில படுக்க வச்சிருவேன். ஜாக்கிரதை. இத வர சிவியா நீ? மா, என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க? கொஞ்சம் கூட புருஷனை மதிக்க மாட்டேன்றா. ஹே ரோஹிணி, சும்மா தானே சொல்ற. இப்ப கம்முன்னு படுக்கறீங்களா இல்ல வெளியில தள்ளி கதவை சாத்துவா? அம்மா புருஷனை மதிச்சா தானே பொண்ணு புருஷனை மதிப்பா. மாமா, யூ ஆர் கிரேட். மாப்ள. அத்த, ஆமா, எங்க உங்க மாமாவை காணோம்? என்னத்த மறந்துட்டீங்களா? நீங்க தானே நம்ம கம்பெனில வேலை செய்யற எல்லாருக்கும் பொங்கல் போனஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்க. அதை கொடுக்க தான் மாமா போயிருக்காரு. ஆமாமா, நான் தான் சொன்னேன். இப்போ மறந்துட்டேன். இந்த வருஷம் பொங்கலை வீட்ல நாம சிறப்பா கொண்டாடணும். ஆமாத்த, நாம இந்த பொங்கலை சிறப்பா கொண்டாடியே ஆகணும். ஏன்னா இதுதானே நம்ம தமிழரோட பண்டிகை. புது வருஷம் தீபாவளியை விட நாம பொங்கலை தான் உற்சாகமா கொண்டாடணும். மாமா, இதுல உங்க பொங்கலும் வருது. ஏன் பொங்கலா? என்ன சொல்ற? மாட்டு பொங்கல தான் சொல்றேன் மாமா. ம், ம். ஏ வெண்பொங்கல், கொழுந்தியா குசும்புங்கிறது தானா? சரி விடுங்க, அவ உண்மையை தானே சொன்னா. வெண்பொங்கலுக்கு சொன்னா சாம்பார் சாதத்துக்கும் வருது. மயிலே, உன்னை மொக்க பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சுடா. ரேவதி, சொல்லுங்கம்மா. நீ மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி அவரையும் மாயாவையும் பொங்கல் பண்டிகை கொண்டாட வர சொல்லிடு. சரிம்மா, சொல்லிடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.